அற்புதமான அமேசிங்கான சண்டே மார்னிங் விளாக். நான் ஏன் சண்டே போஸ்ட் பண்ணாமல் மண்டே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்கள் தான் அதுக்கு காரணம். கடவுள் என்னுடைய 4வது கண்ணை திறந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம், வேலையை இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ, பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வை, க்ளீன் பண்ண வீட்டை அப்படின்னு ஒரு அறிவு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம தலைவர் கேங்குக்கு வந்து குடிக்க தண்ணி வச்சுட்டு நல்லா சப்பக்கு சப்புன்னு குடிச்சு முடிச்சிட்டாரு. குடிச்சு முடிச்சோடனே நான் ஒரு தற்கொலை கும்பிட்டியாட்டும் கேமரா ஒரு பக்கம் செட் பண்ணிவிட்டு பாலை ஒரு பக்கம் பிரித்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஒரு குபீர் சிரிப்பு வந்துடுச்சு. என்ன நினச்சி எனக்கே எப்படி சிரிப்பு வந்தால் கடவுள் என்ன சிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கேங்குக்கு நேற்று நைட்டு வச்சிருந்த ஒரு 4 மேரிகோல்டு பிஸ்கெட்டையும் நமுத்து போன ஒரு சால்ட் பிஸ்கெட்டையும் போட்டு முடிச்சு அவனுடைய மார்னிங் டின்னர் முடிக்கலான்னு பார்த்தா பையன் உஷாராயிட்டான். தம்பி சண்டே ஆனாலே விரதம் முடுக்கு போயிடுவார், நான்வெஜ்ஜை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு 4 திட்டு வாங்கிட்டு 20 ரூபா வாங்கிட்டு துணி பொருளெல்லாம் வாங்கிட்டு துணி துவச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் கேங்கோட க்ரஷ் வந்து எங்கள் ஆள் மேலே ரொம்ப ஸ்மெல் வருது, கொஞ்சம் குளிப்பாட்டிடுறீங்களா அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஒரு நாய் வந்து நம்மளை இப்படி சொல்கிற அளவுக்கு வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேங்கை குளிப்பாட்டுறதுக்கு இறங்கிட்டேன். எனக்கு வந்து தண்ணியில் கண் இருக்குது, அதனால் தண்ணிக்கு அவனுக்கு ஆகாது, அவனை பார்த்து பொறுமையாக தான் குளிப்பாட்டணும். கேங்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் அவங்களுக்காக நான் ஒரு முத்தம் கொடுக்க போகிறேன்னு சொன்னான். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய முத்தா. காலை உணவாக வந்து சுவையான அணில் சேமியாவும் மம்மி கேழ்வரகு கஞ்சும் குடிச்சிட்டாங்க. கேங்டு வேண்டினதுக்கு பலமாக மதியம் கறி குழம்பும் சிக்கன் ஃப்ரை பண்ணியும் வீட்டில் கொடுத்துருந்தாங்க. சண்டே விளாக் ஓவர். தேங்க்யூ.